ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 19. ஹியோகா ரொம்ப நாளாவே இந்த ஒருத்தனை தான் தேடிட்டு இருந்தானுமே. இந்த ஹியோகா அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹியோகாவை வந்துட்டு சுகாசா ரிவைவ் பண்றான். வெல்கம் ஹியோகா, 3700 இயர்ஸ் ஃபியூச்சர்ல நீ இப்போ இருக்கிற இந்த புது வேர்ல்டுல உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணோஞ்சா மாதிரி இருக்கான். இவனை போய் ஸ்ட்ராங்னு சொல்றாங்களேன்னு கலாய்க்கவும் அவங்க எல்லாரையும் அசால்ட்டா தோக்கடிச்சிருவான். வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சுகாசா சொல்லவும், என்னோட யாகியார் என்கிட்ட இருந்தா போதும் அப்படின்னு ஹியோகா சொல்லவும், இந்த மாதிரி சப்பக்கரணத்தெல்லாம் சொல்லி தப்பிக்க பார்க்காத அப்படின்னு ஹியோகாவை அடிக்க போனா ஹியோகா அவங்க எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போடுறான். எங்க பையன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு கென் பாக்குறான். யார் கூடனாலும் நான் ஃபைட் பண்ணுவேன், பட் உன் கூட மட்டும் நான் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல. இதான ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைமேட் ஹை ஸ்கூலர் அப்படின்னு ஹியோகா கேட்கறான். நம்ம ஆலாய்ஸா இருக்கலாம் என்ன சொல்ற அப்படின்னு ஹியோகா கேட்கவான். அவனும் சரின்னு ஒத்துக்கிடுறான். இந்த இடத்த வா சுத்தி காமிக்கிறான்னு கூட்டிட்டு போறான். தேவையான சாப்பாடு மற்ற விஷயங்களையும் எல்லாரும் அங்க பாத்துக்கிட ஆளுங்க இருக்காங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இன்ச் லேண்ட கூட தனக்கு தான் சொந்தம்னு ஒவ்வொருத்தங்களும் சொந்தமாக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வேர்ல்டு அப்படி கிடையாது. நம்ம ஒரு நிலத்துல இருக்கணுங்கிறதுக்காக வேற எவனுக்கும் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஆமா ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி என் வீட்டு ரெண்டுக்கே பாதி காசு போயிரும் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. பட் இந்த புது வேர்ல்டுல அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சுகாசா சொல்லவும், சொல்றது கரெக்ட் தான், இதனாலதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்றா. ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் மத்தவங்க கிட்ட நல்லவ மாதிரியும் பேசினா எல்லாருமே அவனை ஈஸியா நம்பிடுவாங்க. இது பேசிக் சைக்காலஜி, சோ யாரையும் என்னால சுகாசாக்கு எதிராக திருப்ப முடியாது அப்படின்னு கென் நினைக்கிறான். பியூர் ஹார்ட்டட் அண்ட் சில்ட்ரன்ஸை மட்டும் தான் ரிவே பண்ணணும்னு நினைக்கிறேன். பழையபடி கன்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டா என்ன ஆகும் நீ நினைக்கிற அப்படின்னு சுகாசா கேட்கவும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியா மாறிடும், வார் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஹியோகா சொல்லவும், எஸ் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா ஒருத்தன் இருக்கான், அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட முடியாது. அவன் பேரு ஜங்கோ. 7 பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்ற மாதிரியான சயின்ஸ் அவனுக்கு தெரியும். சாத்தியமாக்குற லெவலுக்கு அவன் திறமசாலியோ கூட. அவனை நானே என் கையால கொன்ன, அதை தடுக்கிறதுக்கு இன்னும் என் கைகளை நான் கரையாக்குறதுக்கும் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சுகாசா சொல்றான். சுகாசா சொன்ன மாதிரியே இந்த ஜங்கோ திறமசாலி அப்படிங்கறத ஹியோகா டைரக்டா பாக்குறான். நம்மளால ஜெயிக்க முடியாது, வாங்க இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி சுகாசா ஆளுங்க அங்க இருந்து ஓடிடுறாங்க. சயின்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணி கட்டானா அண்ட் கன்ஸ் எல்லாம் எப்படி செய்யணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் ப்ராப்பரா யோசிக்கிற நீ நாங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூடவா யோசிக்கல அப்படின்னு அவன் சொல்றான். இந்த ஹியோகா டிஸ்ட்ராக்ட் பண்ணதுல வில்லேஜ்குள்ள யாரோ போய் தீ வச்சிட்டாங்க, சீக்கிரம் எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரூரி சொல்றா. ரூரி அண்ட் வில்லேஜ் பீப்புள் தனித்தனியா இருக்கிற இடத்துக்கு பிரிட்ஜ்ல அவ தீய வச்சிருந்தா. சோ ரூரியும் அந்த 2 பேரும் அனதர் சைடு மாட்டிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. மத்த முட்டாளுங்க மாதிரி ஹோமரா கிடையாது, ஹோமரா ஒரு திறமசாலி அப்படின்னு ஹியோகா சொல்றான். அவ அட்டாக் பண்ண மாதிரி ஓடி வரவோ கொஹாகோ அப்பா ரெடியா இருக்கிறாரு. பார்த்தா அசால்ட்டா அவங்க எல்லாரையும் தாண்டியவா போறா. அவளோட மூவ்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு கொஹாகோ பாக்குறா. வில்லேஜ் பீப்புள் இருக்கிற மொத்த இடமும் தீ பிடிச்சிருச்சு. கூடசே கூட திரும்ப கேட்டிக்கலாம், உங்க உயிர் தான் முக்கியம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஜங்கோ கூப்பிடுறான். இப்போதைக்கு எல்லாரையும் ஷெட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு க்ரோம் வந்துட்டு எல்லாரையும் அந்த பக்கமா போக சொல்றான். ரோரி ஆப்போசிட் சைட்ல மாட்டிட்டு இருக்கா. இப்ப எல்லாரையுமே நம்ம ஹீரோ லேப் அண்ட் ஷெட் இருக்கிற இடத்துக்கு அனுப்புறாங்க. நம்மள முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சுகாசா ஆளு சொல்லவும், நீ உண்மையிலேயே முட்டாள் தாண்டா, ஒருத்தங்க உயிர் கூட போக கூடாது, நீ உங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு ஹியோகா சொல்லவும், அப்ப அதுல யாராச்சும் ஒருத்தரை கடத்தி ஹாஸ்டேஜா வச்சு மறட்டினா ஈஸியா இவங்களை வின் பண்ணிடலாம் அப்படின்னு சுகாசா ஆளுங்க சொல்றாங்க. குழந்தைங்களை ஷெட்டுக்குள்ள சேஃபா அனுப்பு அப்படின்னு கொஹாகோ சொல்லவும், ஜீன்ரா அந்த பக்கம் போறதுக்குள்ள பார்த்தா ஹோமரா அந்த இடத்துக்கும் வந்து தீய வைக்க ட்ரை பண்றா. கொஹாகோ அட்டாக் பண்ண போகவா அங்க இருந்து ஓடி போயிருதா. க்ரோம் சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஜெங்கோவும் நாங்களும் பல மாசமா சேர்ந்து லேப கட்ட ட்ரை பண்ணிருக்கோம், அதெல்லாம் இப்போ நாசமாக போதா அப்படின்னு சொல்லி ஜீன்ரா வருத்தப்படவும், இல்ல நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு ஸ்வீக்கா வந்துட்டு வேணும்னே அவங்கள போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணவும், ஒரு பொண்ணு சிக்கிட்டா, அவங்க கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறத விட இந்த பொண்ணை நம்ம கடத்திட்டோம்னா ஈஸியா வின் பண்ணலாம் அப்படின்னு சுகாசா ஆளுங்க அவளை ஃபாலோ பண்ணி போறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஓடணும் அப்படின்னு ஸ்வீக்கா எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. கைஸ் ஸ்வீக்காவை காணும், அவ ஹாட் ஸ்பிரிங் பக்கமா நான் போறத பார்த்தேன் அப்படின்னு ஜீன்ரா சொல்றான். ஹாட் ஸ்பிரிங் பக்கமா தான் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, அதோட பாய்சனஸ் கேஸ் எல்லாரையும் கொன்றோம் அப்படிங்கிறது ஸ்வீக்காக்கு தெரியும். காத்து வர அந்த பக்கமா தான் அடிச்சிட்டு இருக்கு. ஸ்வீக்காவை இவங்க எல்லாரையும் அந்த பக்கம் கூட்டிட்டு போறா. பாய்சனஸ் கேஸ் வரதவா நோட்டீஸ் பண்றா. ஏதோ தப்பா இருக்கு, மரத்து மேல ஏற அப்படின்னு ஹோமரா சொல்றா. பாய்சனஸ் கேஸ் ஸ்வீக்கா கிட்ட வரவும் கொஹாகோ அவளுக்கு மாஸ்க் போட்டு காப்பாத்தி விட்டா. ஸ்வீக்கா அந்த மாஸ்க் இருக்கிற வரைக்கும் அந்த பாய்சனஸ் கேஸ் உன்னை எதுவும் பண்ணாது, பொறுமையா பிரீத் பண்ணு அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும், எனக்கு பாய்சனஸ் கேஸா அப்படின்னு அவனுங்க பயந்த மரத்து மேல ஏறானுங்க. இயற்கை யாருக்கோ எதிரியோ கிடையாது, ஃப்ரெண்டோ கிடையாது, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொன்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதெல்லாம் ஓவால தானே நீதான் பாய்சனஸ் கேஸை பரப்பி விட்டியான்னு கேட்கவும், ஆமா நாங்க தாண்டா இதை பண்ணோம், கிங்டம் ஆஃப் சயின்ஸ் கிட்ட நிறைய பாய்சனஸ் கேஸ் இருக்கு, எங்க கூட மோதணும்னு நினைச்சா இதுதான் உன் கதி அப்படின்னு ஜெங்கோ மிரட்டிட்டு, வாங்க கைஸ் நம்ம கிளம்பலாம், நீங்க உயிரோட தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 10 பில்லியன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, பாய்சன் கேஸ் போற வர மரத்திலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோ கிளம்புறான். இந்த ஸ்டோனேஜ் காலத்துல பாய்சனஸ் கேஸை தர லெவலுக்கு இவங்கிட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சுகாசா ஆளுங்க யோசிக்கவும், இப்பதான் அவங்களால பிரோஜனம் இருக்க போது, அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு ஹியோகா அவங்க எல்லாரையும் கீழே தள்ளி விடுறான். அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னா ஜெங்கோ போட்டிருக்கிற மாஸ்க் உண்மை, அவன் பாய்சன் கேஸ் வச்சு அட்டாக் பண்ற லெவலுக்கு கிங்டம் ஆஃப் சயின்ஸ் கிட்ட நிறைய பவர் இருக்கு அப்படின்னு ஹியோகா புரிஞ்சுக்கிட்டான். இந்த அட்டாக்ல நம்ம ஒருத்தர் கூட சாகல, இதுவே நமக்கு வெற்றி தான் அப்படின்னு முன்னாள் சீஃப் சொல்றான். ஸ்வீக்கா உன்னோட தைரியத்தை பாராட்டி ஆகணும், ஆனா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு.
சொல்றாரு அவங்க கிட்ட சயின்ஸோட பவர் இருக்குன்னா நம்ம ஆள் பலத்தை தான் அதிகமாக்கணும், அப்பதான் அவங்கள வின் பண்ண முடியும் அப்படின்னு ஹியோகா நினைக்கிறான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத செங்கோவும் முடிவு பண்ணிட்டான். வில்லேஜ் எல்லாம் திரும்பவும் பில்ட் பண்றாங்க. உயிரோட இருக்கிறது சுகாசாக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேன் கேட்கவும் நம்ம கிட்ட ஆள் பலத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரிவைவல் ஃப்ளூயிடோ கிடையாது, நைட்ரிக் ஆசிட் இல்லாம கன் பவுடர் தயாரிக்க முடியாது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற லெவலுக்கு சுகாசா புத்திசாலி தான். சில விஷயங்களை வச்சு நைட்ரிக் ஆசிட் தயாரிக்கலாம், ஆனாலுமே அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நம்ம கிட்ட கன்ஸ் இருந்தாலுமே எத்தனை பேர் தான் நம்மளால ஷூட் பண்ணியே கொள்ள முடியும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் நிறைய டைம் போக போக நிறைய பேர் அவன் ரிவே பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு கென் சொல்றான். அப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு ஜீன்ரோ கேட்கவும் நம்ம போயிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் சைடு ஆளுங்க கம்மியா இருக்குல்லன்னு கொஹாக்கோ கேட்கவும் அதனாலதான் நம்ம ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண போறோம், ஹியூமன் சிவிலைசேஷனோட அட்வான்ஸ்டு வெப்பன் அப்படின்னு செங்கோ சொல்லவும் நீ நியூக்ளியர் பாமை பத்தி பேசலையே அப்படின்னு கென் கேட்கறான். கண்டிப்பா இல்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த வார்ல இருக்கு, கம்யூனிகேஷன். அதுக்கு நம்ம ஸ்மார்ட் போன் தயாரிக்க போறான்னு செங்கோ சொல்லவும் ஸ்டோனேஜ் காலத்துல ஸ்மார்ட் போனா செங்கோக்கு மூல குழம்பிச்சா என்ன அப்படின்னு கென் யோசிக்கிறான். ஸ்மார்ட் போனா அப்படின்னா என்னது அப்படின்னு மேக்மா வந்து கேட்கவும் நம்ம ஹீரோவா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றான். என்னது தூரமான ஆளுங்க கிட்ட பேசலாமா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பேசலாமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க. இதே எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணணும் கொஹாக்கோ கேட்கவும் ஹலோ திஸ் இஸ் கென், எனிமீஸோட ஈஸ்ட் சைடு ரொம்ப வீக்கா இருக்க, அட்டாக் பண்ணுங்க. ஓகே ராஜர் தட், நம்மளோட ஆர்மி எல்லாரையும் ஈஸ்ட் சைடு அனுப்புங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணா எதிரியோட ஒவ்வொரு மூவியும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், ஆள் பலம் நம்மகிட்ட கம்மியா இருந்தாலும் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் என் நம்ம பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க இடத்துல யார ஸ்பைய வைக்கிறதுன்னு கேட்கவும் ஆல்ரெடி 2 ஸ்பை அங்க இருக்காங்க அப்படின்னு செங்கோ சொல்லவும் டைஷோ அண்ட் யூசரியா ஸ்டோனேஜ் காலத்துல ஸ்மார்ட் போன் டைஷோ ரொம்பவே ஆர்வமா இருந்தான், அவன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கான நேரம் அப்படின்னு செங்கோ சொல்றான். செல்போனை தயாரிக்கிறதுக்கு தேவையான ரோட் மேப்பை இவங்க போடுறாங்க, இது சாதாரண போன் தான், ஸ்மார்ட் போன் கிடையாது அப்படின்னு செங்கோ சொல்லவும் இது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு, கண்டிப்பா நம்ம இதை பண்ணிடுவோம் க்ரோம் சொல்லவும் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஈவன் மாடர்ன் டேஸ்ல கூட அப்படின்னு கென் சொல்லவும் சயின்ஸோட ஸ்டெப்பை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா எந்த ஒரு விஷயமும் கஷ்டம் கிடையாது கென் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கென் இது நாள் வர கொடுத்த எல்லா ரிப்போர்ட்டுமே போய் அந்த வில்லேஜர்ஸ் கிட்ட ஆல்ரெடி சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கு அண்ட் அது போக செங்கோ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ஹியோகா ரிப்போர்ட் பண்ணுவோம். சுகாசா ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் சுகாசா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளா இருந்தாலுமே கூட செங்கோ உயிரோட இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே அவன் கண்ணில் ஒரு பயம் தெரியும். அந்த சீனை வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. ஸ்டோனேஜ் காலத்துல ஒரு போன் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம ஹீரோ அதை எப்படி பண்ண போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.